நெக்ஸ்ட் நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம குரு பயிற்சி பத்தி தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட பேசுறதுக்காக குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். குரு பயிற்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் சார் அது அப்படின்னா என்னன்னு சொல்லிருங்க சார். ஆக்சுவலா குரு பெயர்ச்சி பலன்கள் அப்படின்னு சொல்றது வந்து என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமான பயிற்சி பலன். காரணம் என்னன்னா குரு ஒரு ராசியில இருந்து அடுத்த ராசிக்கு போறதுக்கு ஒரு வருஷம் எடுத்துப்பாரு முதல்ல. அதே போல குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இயற்கை சுப கிரகம் முதல்ல. அதனால இந்த குரு பெயர்ச்சி நடந்தாவே பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் நடக்கும். அதுல முக்கியமா குரு பயிற்சி வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா முதல்ல தனக்காரகன் குரு அப்படின்னு சொல்லுவோம். அதனால பாத்தீங்கன்னா அந்த குரு பெயர்ச்சி ஆகும்போது நிறைய பொருளாதார வளர்ச்சிகள் பல்வேறு விதமான ராசிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முதல்ல பினான்சியல் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுவார் முதல்ல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குரு சுப கிரகம் சொன்னா சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைப்பார். அப்ப சுப நிகழ்ச்சிகள்னு சொல்லும் போது என்ன, கல்யாணம், அதுக்கப்புறம் வந்து வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, அது மட்டும் இல்லாம யாருக்காவது பிரச்சனைகள் இருக்கு, ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருக்கு, அதுல ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். நிறைய பேர் பிரிஞ்சு இருப்பாங்க, அவங்க சேர்வதற்கான வாய்ப்பு, குழந்தை பேர், பல்வேறு விதமான வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த குரு பகவான் சுப கிரகமா இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை நீங்க கவனம் செலுத்தி சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றுவதற்கான ஒரு வருஷமா இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்கும். இல்ல நிறைய பாசிட்டிவ்ஸ், அதுதான் ரொம்ப விசேஷம். ஆமா, என்னன்னா குருவுடைய பார்வைகள் இருக்கு. 5, 7, 9 பார்வைகள் மேக்சிமம் பாத்தீங்கன்னா எல்லா ராசி என்பவர்களுக்கும் ஓரளவுக்கு பாசிட்டிவ் இருக்கும். ஒரு சில ராசி என்பவர்களுக்கு சில நெகட்டிவ்ஸ் இருக்கும். அததான் நம்ம இப்ப குரு பயிற்சி பலன்களை பார்க்க போறோம். விருச்சிக ராசி பத்தி பேசுறோம். ரொம்ப பயங்கரமான ராசின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இவங்களுக்கு எப்படி சார் இருக்கு இந்த குரு பயிற்சி டிரான்சிஷன்? ஆக்சுவலா விருச்சிக ராசி அப்படின்னு சொன்னாவே அவங்களே நம்ப மாட்டாங்க. அதுதான் பிரச்சனையே. அதனாலதான் பாதிப்புகள் எப்பவுமே அதிகம். அதனால என்ன பண்ணும், யார் மேலேயா ஒரு நம்பிக்கையுடன் வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வெற்றி உறுதியா இருக்கும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அந்த மாதிரி யார் மேல நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்க இவங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, விருச்சிக ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தார். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் லாஸ்ட் 1 இயர்ல மட்டும் பயங்கரமான பினான்சியல் லாசஸ் நிறைய இருந்திருக்கும். ஆமா, 1 இயர்ல நிறைய லாஸ். எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்க திருப்பி வரல. அதே மாதிரி பணம் எங்கெல்லாம் வந்து கொடுத்தாங்களோ திருப்பி வரல. இவங்க கொடுக்க வேண்டியது நிறைய ஆயிடுச்சு, கடன் அதிகமாயிடுச்சு. இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. அது எல்லாமே திரும்ப கொடுத்து இவங்களுக்கு அந்த பாக்கியஸ்தானத்துல குரு வர்றதுனால அந்த கடன் அடைக்கக்கூடிய நேரம், அந்த லாஸ ஈடுகட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. ஓகே சார். இவங்க சில பேருக்கு வந்து ஃபாரின் போற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்திருக்கும், ஆனா போக முடியாம இருந்திருக்கும், இல்ல அங்க இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி சார் இருக்கு? விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் ஃபாரின் போகணும்னு நினைக்கிறவங்க போலாம் முதல்ல. ரெண்டாவது, நிறைய பேரு ஃபாரின்ல இருந்து இந்த வார பிரச்சனைனால வேலை இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே அந்த பிரச்சனை ஜூன் மாசம் 2ஆம் தேதியில இருந்து தீரப்போகுது. வேலை கிடைச்சிரும், ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். ஒண்ணு, நிறைய பேரு வேலை இழப்பு நடந்திருக்கு, அந்த வேலை வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம வெளிநாட்டிலேயே வந்து அங்க இருந்து வேற ஊருக்கு மாறலாம், வேற ஸ்டேட்டுக்கு அங்க போலாம், இல்ல வேற கண்ட்ரிக்கு போலாம், சில பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. வெளிநாட்டுல தொழில் செய்யக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பல நாட்டுல பல ஊர்ல போய் தொழிலை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா இருக்கும். ஓகே சார். என்ன ஃபாரின்ல இருக்கவங்களுக்கு மட்டும் தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அப்ப இங்க இருக்கவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் இல்லையா? இல்ல, ஃபாரின்ல இருக்கவங்களுக்கு அதிக அட்வான்டேஜ். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, விருச்சிக ராசி அப்படின்னு சொன்னா நீர் ராசி அது. அதனால பாத்தீங்கன்னா அவங்க வெளிநாடு போனாலும் இன்னும் சிறப்பா இருக்காங்க. அதனால அந்த வார்த்தையை சொன்னேன். இங்க இருக்கிறவங்களுக்குமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பாக்கியஸ்தானத்துல குருவார். அந்த பாக்கியம் போது என்னன்னு கேட்டீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கரெக்டான படிப்பு முதல்ல. அதே மாதிரி படிச்சு முடிச்சுட்டாங்கன்னா வேலை, அதுக்கப்புறம் திருமணம், அதுக்கப்புறம் குழந்தை பேரு, ஒரு வீடு, வண்டி, வாகனம் அதெல்லாம் வாங்கக்கூடிய நேரம். அது மட்டும் இல்லாம உயர் பதவி, உயர் அந்தஸ்து பெறக்கூடிய நேரம். ஒரு ப்ரொமோஷன் வரும், ஒரு இன்கிரிமெண்ட் வரும், ஒரு என்ன சொல்றது, உங்களுக்கு கூப்பிட்டு ஒரு அப்ரிசியேஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த வருஷம் அவங்களுக்கு அற்புதமா நடக்க போகுது. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. குடும்பத்துடன் சந்தோஷமாக வெளியூர் வெளிநாடு சென்று சுற்றுலா செய்து வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. ஓகே சார். இவங்களுக்கு இருக்க கடன் பிரச்சனைகள் இந்த டைம்ல தீருமா சார்? கடன் பிரச்சனை தான் முதல்ல தீருமே. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு லாஸ்ட் இயர் இருந்த பினான்சியல் லாஸ் மாதிரி எப்பவுமே சந்திச்சது இல்ல. அந்த பினான்சியல் லாஸ் எல்லாமே ஈடுகட்டக்கூடிய நேரம், பணம் வரும். அந்த பணத்தை கடன் கட்டுவாங்க. இதுக்கப்புறம் கடனே வாங்கக்கூடாதுன்னு யோசிக்கக்கூடிய நிலையில தான் இப்ப விருச்சிக ராசி இருக்காங்க.
அதனால கண்டிப்பா பணம் வந்தோன்னா அப்பா அவங்க கடனை வச்சுக்கப்பான்னு சொல்லி கடனை கட்டிட்டு அவங்க வாழ்க்கையில ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நேரம். ஓகே சார். கடனுக்கு அடுத்து திருமண வாழ்க்கை தான். சில பேருக்கு சண்டை இருந்திருக்கும், ஃபேமிலியில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும். இந்த டைம்ல அது ஓவர்டேக் ஆயிடும். ஆக்சுவலா அதான் சொன்னேன், விருச்சக ராசி முதல்ல சொல்லும்போது சொன்னேன் அவங்க யாரையும் நம்ப மாட்டாங்கன்னு. அதுதான் ப்ராப்ளமே. அந்த நம்பினாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணத்துல பிரச்சனைகளே வராது. அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னும் போது கண்டிப்பா ஒரு சின்ன சின்ன நேரம் சரியில்லை வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அதுல ஒரு சண்டைகள் வரும். அதனால நிறைய பிரிவினை வரும். நிறைய பிரேக்கப் ஆகக்கூடிய ராசியே விருச்சக ராசி தான். காதல்ல தோல்வி பெறக்கூடிய ராசியே விருச்சக ராசி தான். சரிங்களா? நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணலாமா வேணாமா, கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ண நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்னு யோசிச்சுக்கிட்டு பாதி பேர் கல்யாணமே ஆகாம இருக்கவங்க விருச்சக ராசி தான். அதுதான் பிரச்சனை. அதனால அவங்க நம்பினாங்க, அது வாழ்க்கை துணையா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், யார வேணா இருக்கலாம், நம்பி இருந்தாங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையில சிறப்பு இருக்கும், காதல் வெற்றி ஆகும், காதல் திருமணமா மாறும், சிறப்பான ஒரு வாழ்க்கை எப்பவுமே உண்டு. ஓகே சார். இவங்க கவனமா எந்த மாதிரி விஷயங்கள சார்? இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இவங்க நம்பி யாருக்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறாங்களோ அவங்கள மட்டும் ஒரு வாட்டி மறுபரிசீலனை பண்ணிட்டு நம்பணும். ஏன்னா அவங்க நம்பினதுக்கு அப்புறம் இவங்க நம்பிக்கை துரோகம் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதை மட்டும் கரெக்டான ஆளை செலக்ட் பண்ணாங்கன்னா பிரச்சனைகள் வரும். ஓகே சார். இவங்க எந்த மாதிரி கோயிலுக்கு சார்? இவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அனைத்து விதமான குருஸ்தலங்கள், அதாவது பாத்தீங்கன்னா காஞ்சி மகா பெரிவர், ராமானுஜர், ராகவேந்திரர், ஷீரடி சாய்பாபா, புட்டபர்த்தி சாய்பாபா, இது மாதிரி அனைத்து விதமான குரு ஸ்தலங்கள் சென்று வழிபாடு செய்வது சிறப்பு. ஓகே சார். இவங்களுக்கு பாசிட்டிவ் பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு இருக்கு? இவங்களை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னா 90% கொடுக்கலாம். 90%? ஆமா 90%. ஏன்னா இவங்களுக்கு அந்த குருவுடைய பார்வை இருக்கு. ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய முடிவெடுக்கும் போது தப்பு பண்றதுனாலதான் எல்லாத்தையும் ஃபெயிலியர் ஆகுது. அது திருமணமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம். அந்த முடிவெடுக்கக்கூடிய தன்மை வளரக்கூடிய ஆண்டு, அந்த முடிவு ப்ராப்பரா எடுக்கக்கூடிய முக்கியமான வருஷம். அதனால 90% கண்டிப்பா கொடுக்கலாம். கண்டிப்பா சார். கண்டிப்பா. நன்றி சார். நன்றி, வணக்கம்.